ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒவ்வொரு மாவட்டங்களையும் அறிவிச்சிட்டு வராங்க. முதல் கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அறிவிக்க போகிறாங்க, சென்ற வருடம் அதாவது 2022 இன்டர்வியூ நடந்தது, எப்படி நடந்தது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம், இதில் ரீடிங் டெஸ்ட் எப்படி இருக்கும், சைக்கிள் ஓட்டை காட்டணுமா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட்டாக இருக்குது. இந்த வேலையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வேலையை பற்றி அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த வேலை என்ன மாதிரியான வேலை, எப்படி அவங்க ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, எப்படி நம்ம இந்த வேலைக்கு வேலை வாங்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதம் வரப்போகுது. அதாவது ஃபஸ்ட்டு ஈரோடு மாவட்டம் வந்துடுச்சு. இன்னும் அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேக்கன்சிஸ் விடுறாங்க அப்படின்றத ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்த உடனே நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போடுறோம், கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அரசாங்கமே சொல்லியிருக்கிறாங்க, அதாவது எல்லா மாவட்டத்திலும் உள்ள காலி பணியிடங்களை விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மந்த் சொல்லியிருக்காங்க. ஜூலை ஆயிடுச்சு. இந்த ஜூலையில் வர ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தனித்தனியான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. கிட்டத்தட்ட 2300 காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த காலி பணியிடங்கள் 2300 தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்தில் வேக்கன்சியை பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா இது கூடும், குறையாது. கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த வேலை என்ன மாதிரியான வேலை அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். விஏஓக்கு அசிஸ்டண்ட், அதாவது விஏஓக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு நபராக பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராம உதவியாளர் இருப்பாங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாப்பு தான். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 18,000 20,000 வரை உங்களுக்கு சேல்ரி கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன்ஸ் உண்டு. அதாவது 10 வருஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா விஏஓ கூட நீங்களாம் ஆகலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. இயர்லி வைஸ் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் உண்டு. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ப்ரொமோஷனும் கொடுப்பாங்க. நிறைய சலுகைகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராம உதவியாளர் வேலையில் இருக்குது. இதற்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. ரிட்டனாக நீங்கள் எதுவுமே எழுத தேவையில்லை. ஆனால் இன்டர்வியூவில் நீங்கள் எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தான் நீங்கள் எழுதணும். அதாவது தமிழ் நன்றாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக இது தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும், கன்ஃபார்மாக கிடைக்கும். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வழி கல்வி தான் பயின்றிருப்பாங்க. கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியம்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ உள்ளவங்க தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வழி கல்வி தான் பயின்றிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம்னா தமிழ் வழி கல்வி பயின்றிருக்கணும் நீங்கள். இன்னொன்று, அந்த எந்த தாழ்கால உங்களுக்கு போஸ்டிங் எந்த மாவட்டத்தில் இருக்குதோ, எந்த தாழ்கால இருக்குதோ அந்த தாலுகாவுக்கு உட்பட்டவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை கிடைத்துவிடும். இதில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு சொல்கிறாங்க. பணம் கொடுத்து வேலை வாங்கிறாங்க, 5 லட்சம் வாங்குறாங்க, 8 லட்சம் வாங்குறாங்களா. யார் என்ன வாங்குறாங்களோ அதை பற்றிலாம் யாருமே எதுக்குமே கவலைப்படாதீங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம கரெக்டாக பண்ணலாம். கிடைக்காதது பார்த்திங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம நல்ல முறையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நல்ல முறையில் சான்றிதழ் சரிபார்ப்பு, நமக்கு தேவையான ஆவணங்கள்லாம் கரெக்டாக கொடுத்தா, நம்ம இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ண தமிழ் நல்லா எழுத படிக்க நமக்கு தெரியுது அப்படின்னாலே வேலை கன்ஃபார்மாக கிடைத்துவிடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக சைக்கிள் ஓட்ட தெரியணுமா, பைக் ஓட்ட தெரியணுமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு 10 மார்க் கொடுக்குறாங்க. இந்த லைசன்ஸ் வச்சுருந்து நீங்கள் பைக்கும் ஓட்ட தெரியும், லைசன்ஸும் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிடாக 10
10 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ட்ரையல் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ அப்போ உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து பைக் ஓட்ட தெரிஞ்சால் பைக் ஓட்ட சொல்லலாம், இல்லை 8 கூட போட சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இல்லை பைக் ஓட்ட தெரியலை அப்படின்னா தெரியாத பட்சத்தில் பரவாயில்லை, உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சாலே போதும். அதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 மார்க்கான கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னா பைக்கு இல்லை சைக்கிள் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஓட்ட தெரிஞ்சுக்கணும். பைக் ஓட்ட தெரிஞ்சு சைக்கிள் ஓட்ட தெரியலைனாலும் வந்து பரவாயில்லை, ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மார்க் கிடைக்கும். ரெண்டுமே தெரிஞ்சால் 10 மார்க் கிடைக்கும். அந்த தாலுகாவுக்கு உட்பட்டவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாலிடாக 30 மார்க் அதுக்கே வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. உங்கள் தாலுகாவில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்கள் தாலுகாவில் வேகன்சி வந்திருக்கு, அந்த தாலுகாவில் உடையவங்க, அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு 30 மார்க் அதிலே வந்துடும். நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமோ இதுவோ எதுவுமே எழுத தெரியல, உங்களோட தாலுகாவில் வேகன்சி வந்திருக்கு அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு 30 மார்க் அதில் கிடச்சிரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்கிளில் ஒரு பைக் ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து 10 மார்க்கு தாராளமாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து எழுதவும் படிக்கவும் வந்து தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக இதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று ரொம்ப மிஸ்டேக் இல்லாமல் வந்து நம்ம எழுத படிக்க தெரியணும். இந்த 2022 நடந்த கிராம உதவியாளர் தேர்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து எக்ஸாம்லாம் வந்து நடத்துனாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூவுமே வந்து இருந்தது. இன்டர்வியூவில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரீடிங் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேராகிராஃபை கொடுத்து படிக்க சொல்லலாம், இல்லை வந்து ஒரு புக்கு, இல்லை வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஏதாவது ஒன்று தமிழில் படித்தா போதும். இங்கிலீஷில் நீங்கள் படித்து காட்டணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. தமிழில் நீங்கள் படிக்க தெரிஞ்சாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். இந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களோட மாவட்டத்தில் வேக்கன்சிஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், நீங்கள் வந்து 21 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் 18 வயசுலேருந்தே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வரும். அதாவது மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து உங்களுக்கு 50 வயசு வரை கூட மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துடலாம். உங்கள் சொந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் இது. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து நடந்துகிட்ருக்குது. அதாவது 2022 வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு, எப்படியெல்லாம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, எப்படி வந்து வேலைக்கு போனாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.